விஜய் அவர்களுக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்கு அப்படின்றது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. நல்ல மாடா இருந்தா உள்ளூர்லயே விலை போகும்னு சொல்லுவாங்க. பிரசாந்த் கிஷோருடைய மாநிலமாக இருக்கக்கூடிய பீகார்ல அவர் தனியா ஒரு கட்சி தொடங்கிட்டார். 4 இடைத்தேர்தல்ல போட்டிடுறாரு. 3 இடத்துல டெபாசிட் போயிருச்சு. இதுதான் அவரோட நிலைமை. தேர்தல் வியூகம் என்பது என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற தெருவிற்கு போகிற வழியை சொல்லுகிற ஒரு கூகுள் மேப் மாதிரி தான். தேர்தல் வியூகம் மட்டுமே காரணம் இல்ல. படம் நல்லா இருந்தா தான் ஓடும். டெய்லி போஸ்ட் ஓட்டினா என்ன படம் ஓடிடுமா? இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல், களப்பணி செய்யாமல் 20% வாக்கு வங்கி இருக்கிறது என்று நம்மை நம்ப சொல்கிறார்கள். பாமக தொடங்கி நாம் தமிழர் கட்சி வரைக்கும் 3வது அணியாக முளைத்தவர்களிலே 10%க்குள்ளான வாக்கு, 12%க்குள்ளான வாக்கு வந்திருக்கிறது. அந்த வாக்கு போக சீமானுடைய வாக்கு வங்கி மொத்தத்தை கூட்டினாத்தான் 20% வரும். அப்ப சீமான் கட்சியை கிடைச்சிட்டாரா? அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த தெருப்பக்கம் கூட கூட்டணி கட்சிக்காரன் எவனும் வரமாட்டேங்கிறான். இந்த கட்சி எம்ஜிஆர் கட்சி, வாழும் எம்ஜிஆராக விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு அனுப்பினால் ஒருவேளை ஓட்டு வருமோ என்ற கனவு அவர் காண்கிறார். மறுபடியும் காத்திருந்தோம்னா 5 வருஷம் கால்ஷீட் போயிடும், 56-57 வயசு ஆகி போயிடும் என்பதற்காக குறுக்கு வழியிலே வர வேண்டும் என்பதற்கு ஆசைப்பட்டு அதிமுகவோட கூட்டணி போகலாமா என்று தனித்தன்மையை நிரூபிக்காத விஜய் ஆசைப்படுறார். திருமாவளவன் சட்டக்கல்லூரியில் படிக்கிற காலத்தில் இருந்து ஈழ விடுதலை போராட்டத்திலே தொடங்கி பல வகையான போராட்டங்களிலே தொடர்ந்து பயணித்தவர். ஆதவர்ஜுனாவால இந்த கட்சி அல்ல. ஆதவர்ஜுனா போன டைம்ல வந்து தேர்தல் அங்கீகாரம் கிடைச்சோம்னா அவர்தான் அது காரணம்னு சொல்றாங்க. அவர் சேர்ந்திருக்கிற கூட்டணி வந்து வெற்றி கூட்டணியாக, திமுக கூட்டணியாக இருக்கிற பட்சத்துல தான் அவர் அங்கீகாரம் பெற்றாரே தவிர, மக்கள் நல கூட்டணியில போய் போட்டிட்டாரே திருமாவளவன், அப்ப ஏன் அங்கீகாரம் கொடுக்கல யாரும்? வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். தாவேகா கட்சியினோட விஜய் அவர்களோட சேர்ந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் 2 நாட்களாக வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாரு. இப்போ அவருக்கான அந்த தேர்தல் வியூகத்தை வந்து பிரசாந்த் கிஷோர் தான் அமைக்க போறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்கு அப்படின்றதையும் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நல்ல மாடா இருந்தா உள்ளூர்லயே விலை போகும்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் பிரசாந்த் கிஷோருடைய மாநிலமாக இருக்கக்கூடிய பீகார்ல நடந்த ஒரு 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட்டார். அவர் தனியாக ஒரு கட்சி தொடங்கிட்டார். அவருக்கு யாரோ சொல்லியிருக்கிறாங்க, நீங்க இவ்வளவு பேருக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்கக்கூடிய இவ்வளவு பெரிய அறிவாற்றலை வச்சுக்கிட்டு நீங்க இன்னொருத்தனுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அந்த ஐடியாவை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டு சில டைரக்டரை உசுப்பேத்துவாங்க. நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க அந்த நடிகனுக்கு, ஏன் நீங்கள் வந்து நீங்களே ஹீரோ ஆகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த முகம் பார்க்குற கண்ணாடி இல்லாத ஒரு சில டைரக்டர்கள்லாம் அவசரப்பட்டு டைரக்டராகவே ஆவாங்க. அப்புறம் அவங்க நடித்து பார்த்த பின்னாடி தான் தெரியும் அந்த படம் ஓடாது அப்படின்னு. குரங்கா இருக்கிறது வேற, குரங்காட்டியா இருக்கிறது வேற. என்னதான் குரங்காட்டி ட்ரைனிங் கொடுத்தாலும் குரங்கு பண்ற சேட்டையெல்லாம் குரங்காட்டி பண்ண முடியாது. 4 இடைத்தேர்தலில் அவரே ஒரு கட்சி தொடங்கப்பட்ட பிரசாந்த் கிஷோர் பீகார்ல தானே ஒரு கட்சியை தொடங்கி 4 இடைத்தேர்தலில் போட்டிடுறாரு. கட்சிக்காரங்களை வந்து நிறுத்துறாரு. தேர்தலில் 3 இடத்துல டெபாசிட்டே போயிருச்சு. தோற்று போனது 4 இடத்துலையும் தோற்று போனாரு. 3 இடத்துல டெபாசிட் போயிருச்சு. இதுதான் அவரோட நிலைமை. அவர் ஊர்லேயே அவர் ஜெல்லா காசா இருக்கிறாரு. அவரை இவங்க கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தான் தேர்தல் வியூகம் வகுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா வந்து அழைத்து வந்தார். ஆதவர்ஜுனாவுக்கு என்ன ஒரு தன்னம்பிக்கைனா, ஏறத்தாழ ஒரு 75 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திமுக மாதிரியான ஒரு பெரிய வரலாற்று இயக்கம், சமூக மாற்றத்திற்கு துணை செய்த ஒரு அரசியல் இயக்கத்தை பல தலைமுறைகளாக அதன் லட்சியங்களை, அதன் கனவுகளை, அதன் கொள்கைகளை, அதன் கோட்பாடுகளை கட்டி காப்பதற்காக குடும்பம் குடும்பமாக, காலம் காலமாக, தலைமுறை தலைமுறையாக பல பேர் வேலை செஞ்சு அந்த கட்சியை காப்பாற்றிருக்கான். அண்ணாவோட அந்த கட்சி அழிஞ்சிடும், அவருக்கு புற்றுநோய் வந்து அவர் இறக்கக்கூடிய சூழ்நிலை வருகிற போது என்ன நினைச்சான், இதோட அந்த கட்சி காலி நினைச்சான். அதை விட வீறு கொண்ட தலைவர்கள் உருவானார்கள். கலைஞர் உருவானார் தலைவரா. அவரோட முடிஞ்சிடும் நினைச்சான். ஸ்டாலின் அவர்கள் 40க்கு 40 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு தலைமை வைக்கக்கூடிய அடுத்த தலைமை உருவாகிவிட்டது. அதே போல அதிமுக எந்த கட்சிக்குமே மக்களினுடைய ஆதரவு என்ன, அவருடைய நம்பக்கூடிய வாக்காளர்களுடைய மனநிலை என்ன, இதை வைத்துக்கொண்டு ஒரு தொகுதியில் இத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க, இவங்க இன்ன விருப்பத்தில் இருக்கிறாங்க, இவர்களோட கூட்டணி போனால் இந்த சதவீதம் இதில் சேரும் என்கிற மேத்தமெட்டிக்ஸ். அதாவது நம்ம ஒரு வாகனத்தில் போகிறோம், நமக்கு வழி தெரியல. பழைய காலத்தில் என்ன செய்வோம், ஒரு பைக்லேயோ கார்லேயோ போகிறோம்னா, ஏன் அந்த தெரு எங்கெங்கே இருக்குது, இந்த அட்ரஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெருவில் டீ குடிச்சிட்டு நிற்கிறவன் வந்து மூக்க நோண்டிக்கு நிற்கிற வேண்டியெல்லாம் வழியில் போய் நம்ம கேட்போம். அவன் என்ன பண்ணுவேன், சம்மந்தமே இல்லாமல் சில பேர் என்ன ரைட்டு போய் லெஃப்ட் போயா அப்படின்னு அவன் வழியை சொல்லுவேன். அங்கிட்டு போனோம்னா முட்டுச்சந்தா இருக்கும். இன்னைக்கு அப்படி பார்க்குறோமா அப்படி கேட்குறோமான்னு கேட்டால் இன்னைக்கு கூகுள் மேப் வந்துருச்சு. கூகுள் மேப்பை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறான், அவனே ரைட்டு லெஃப்ட்லாம் எடுத்து போகிறானா இல்லையா,
அப்ப இன்னைக்கு நவீன காலத்துல இணையதளம் வந்ததற்கு பின்பு ஒரு கூகுள் மேப் வந்தது மாதிரி தான். கூகுள் மேப் வர்றதுக்கு முன்னாடியே அந்த தெரு அங்கேயே தான் இருக்கும், அந்த ஊர் அங்கேயே தான் இருந்துச்சு, ரோடு அங்கேயே தான் இருந்துச்சு. ரோடு ஒன்று விரிவாக இருக்கும், 4 வழிச்சாலையாக இருக்கும், அல்லது ஒரு வழி பாதையாக இருந்திருக்கும், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ஏற்கனவே அங்கே பாதை இருந்தது. கூகுள் மேப்காரன் என்ன பண்ணுறான், அந்த பாதையை பூரா படம் பிடிச்சி வச்சு இந்த பக்கம் போ, ரைட்டு போ, லெஃப்ட் போன்னு ஒரு அம்புக்குறியை காட்டி அவன் கூகுள் மேப் காட்டுறான்ல. தேர்தல் வியூகம் என்பது என்னன்னா ஏற்கனவே இருக்கிற தெருவிற்கு போகிற வழியை சொல்லுகிற ஒரு கூகுள் மேப் மாதிரி தான் சார். ஆனால் போகக்கூடிய அந்த இடத்துக்கு ஈஸியாக மாற்றி கொடுத்தது அந்த கூகுள் மேப் தான் அப்படின்ற மாதிரி தான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மோடி அவர்களாக இருக்கட்டும், ஜெகன்மோகன் ரெட்டியா இருக்கட்டும், ஏன் இப்போ நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எனக்கு வழி தெரியும்னா நானே போயிருவேன் அந்த வழி. எனக்கு கூகுள் மேப் தேவையா? என் வீட்டுக்கு போறதுக்கு நான் டெய்லி கூகுள் மேப் போடுவேன், ஆனால் போட மாட்டேன். எனக்கு தெரியாத ரூட்டுக்கு தான் கூகுள் மேப் தேவை. அப்ப தேர்தல் வியூகம்ங்கிற ஒரு விஷயத்தை எப்போ உருவாக்குறாங்கன்னா, கட்சிக்காரன் யாரெல்லாம் கிளை செயலாளர் இருக்கான், யார் ஒன்றிய செயலாளர் இருக்கான், யார் செயல்படுறான், யார் படுத்து தூங்குறான், யார் தேர்தல் வேலை பார்க்குறான், யார் பூத் ஏஜெண்டா இருக்கான், கட்சியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு என்று ஒரு தலைமைக்கு தெரியாமல் இருக்கும் பட்சத்தில், அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் ஒற்றர்கள் போனான், மன்னரே மாறு வேடத்தில் ஒற்றனாவும் போனான். பின்னாடி என்ன நடந்துச்சு, ஒவ்வொரு கட்சியிலையும் மாவட்ட அளவில் மாவட்ட நிர்வாகிகள் செயல் வீரர்கள் கூட்டம் நடத்துவான், கலந்தாய்வு கூட்டம் நடத்துவான், கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடத்துவான், பொதுக்குழு நடத்துவாங்க, செயற்குழு நடத்துவாங்க. கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் கலந்துரையாடல் செய்து இவரை நிறுத்தினா வெற்றி பெறுவாங்க, இந்த தொகுதியில் இந்த வாய்ப்பு இருக்குங்க, இந்த சமூகத்திற்கு செல்வாக்கு இருக்குங்க என்று கட்சியில ஆட்களை நியமிப்பாங்க. தேர்தல் வியூகம் என்பது எல்லா காலத்திலையுமே இருந்திருக்கிறது. இணையதள வசதி வந்ததற்கு பின்பு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டேட்டாஸ் கலெக்ட் பண்றதுங்கிற ஒரு இடத்தை இவர்கள் கண்டடைந்திருக்கிறார்கள். சார், ஆனா ஆதவர்ஜுனா அவர்களா இருக்கட்டும், பிரசாந்த் கிஷோர் அவர்களா இருக்கட்டும், முக்கியமா ஆதவர்ஜுனா அவர்கள் விசிக கட்சி என்னதான் திருமாவளவன் அவர்கள் நிறைய களப்பணிகளா இருக்கட்டும், எத்தனையோ போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காரு. அப்போ கூட விசிகாவுக்கு அவ்வளவு பெரிய அங்கீகாரம் இல்லாத போது ஆதவர்ஜுனா அவர்களுடைய தேர்தல் வியூகங்கள்னால இப்ப விசிக கட்சி மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தமிழகத்துல பெற்றிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆதவர்ஜுனா அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்படிப்பட்ட இருவர் தாவேகாவுக்கு வந்திருக்கிறதுனால தாவேகா கட்சி அடுத்த நிலைக்கு போகும் அப்படின்றதா சொல்லப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? 35 வருஷமா அவர் கட்சி நடத்துறாரு. தேர்தல் பாதை திருடர் பாதை என்று சாதி ஒழிப்பு இயக்கமாக நக்சலைட் மூவ்மெண்ட் மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்க காலத்திலே மிக தீவிரமாக இயங்கியது. நான் மதுரையிலே கல்லூரியிலே படிக்கிற காலங்களிலெல்லாம் தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா, திருமாவளவன் பேசுகிறார், டிபிஐ என்று போஸ்டர் ஓட்டுவாங்க எல்லா இடத்துலையுமே. நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய கல்லூரி காலத்தில் அவர் தலைவராக கிளர்ந்து எழுந்து வருகிறார். பின்னாடி அவர் அரசியல் கட்சியாக 2000 மூப்பனார் அவர்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு சட்டமன்றத்துக்கு நிற்கிறாரு. அவர் சட்டமன்ற உறுப்பினரானார், நாடாளுமன்ற உறுப்பினராக மாறுகிறாரு. தொடர்ச்சியாக ஒரு அரசியல் பயணத்தில் ஒரு 25 ஆண்டு கால பயணத்தில் தொடர்ந்து ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த உழைப்பினுடைய பயனாகத்தான் அவர் சேர்ந்திருக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணியாக திமுக கூட்டணியாக இருக்கிற பட்சத்தில் தான் அவர் அங்கீகாரம் பெற்றாரே தவிர மக்கள் நல கூட்டணியில் போய் போட்டிட்டாரே திருமாவளவன் அப்ப ஏன் அங்கீகாரம் கொடுக்கல? யாரும் தேர்தல் ஆணையம் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? அது அர்த்தம் அல்ல. தேர்தல் வியூகத்தினால் அது நடந்தது என்று சொல்வது என்பது உண்மை அல்லது. இந்த கூட்டணியில் இருந்ததனால், வெற்றி கூட்டணியிலே அவர்கள் இருந்த காரணத்தினால், அவர்கள் தொடர்ந்து உழைத்த காரணத்தினால் திருமாவளவன் இரவு 2 மணிக்கு தான் தூங்குவார். தொடர்ந்து பயணங்கள் போறாரு. அவருக்கு 60 வயது கடந்து விட்டது. ஆனால் இன்னும் ஒரு 25-30 வயது இளைஞரை போல பயணம் செய்து கொண்டே இருப்பார். தொடர்ந்து கூட்டங்கள் பேசிக்கொண்டே இருப்பார். அவருடைய அயராத உழைப்பின் காரணமாக தான் அவர் அடைய முடியுமே தவிர தேர்தல் வியூகத்தினால் அடைந்தார்கள் என்பதல்ல. அவருடைய காக்கா உட்கார பணம் பல விழுந்த கதை மாதிரி ஆதவர்ஜுனா போன டைம்ல தேர்தல் அங்கீகாரம் கிடைச்சோன்னா அவர் தான் அது காரணம்னு சொல்றாங்க. கொஞ்சம் பேர் சொல்றான் விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாட்டை நடத்தியதே ஆதவர்ஜுனா தான் அப்படிங்கிறான். அதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான மாநாடு அவர் நடத்தியிருக்கிறாரு. ஜெயலலிதா மிகப்பெரிய அளவில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது ஜெயலலிதாவுக்கு எதிராக மாநாடு நடத்தியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். மதமாற்ற தடை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்திற்கு எதிராக இது ஒரு கருப்பு சட்டம், இது ஒடுக்கப்படுகிற தலித்து மக்களுக்கு எதிரான சட்டம் என்று நாங்கள் எல்லாரும் பௌத்தர்களாக மாறுகிறோம், புத்த மதத்தை தழுவுகிறோம், நாங்கள் யாரும் இந்துக்கள் அல்ல என்று லட்சக்கணக்கான பேரை திரட்டி மாநாடு போட்டார் அவரு. அப்பெல்லாம் ஆதவர்ஜுனா எங்கே இருந்தாரு? அப்ப இதெல்லாம் ஒரு அபாண்டமான விஷயம். அது ஆதவர்ஜுனாவால இந்த கட்சி அல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. சாதி ஒழிப்புக்கான அவர்கள் ஒரு அம்பேத்கரிய இயக்கம். திருமாவளவன் படிக்கிற காலத்தில், சட்டக்கல்லூரியில் படிக்கிற காலத்தில் இருந்து ஈழ விடுதலை போராட்டத்திலே தொடங்கி பல வகையான போராட்டங்களிலே தொடர்ந்து பயணித்தவர். அவரை கொச்சைப்படுத்துகிற விதமாக ஆதவர்ஜுனா தான் அங்கீகாரம் வாங்கி கொடுத்தார் என்று சொல்வதெல்லாம் அபத்தம்.
சரி, இப்போ அவருடைய உழைப்பை கொச்சப்படுத்துறதோ இல்லை அவர் உழைப்பே செய்யல, அவர் எந்த உழைப்பும் போடாம இருந்திருக்கு அப்படின்றது யாரும் சொல்லலை, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா வந்து இப்போ ஒரு படத்துக்கு வந்து இப்போ சமீப காலங்களில் எந்த மாதிரியான படங்கள் எவ்வளவு உழைப்புகள் போட்டு எடுத்தாலுமே ப்ரமோஷன் சரியில்லாததுனால சில படங்கள் வெற்றி பெறாம இருந்திருக்கு. சில படங்களுக்கு ப்ரமோஷன் அதிகமா இருந்து அதிகமான வசூல் ஈட்டிருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஒரு பிஆர் டீமா இருக்கட்டும், இந்த மாதிரியான தேர்தல் யுக்திகளை செய்யக்கூடியவங்களால அந்த ஒரு ரீச்சை வந்து கொடுக்க முடியுது அப்படின்றது இவங்க ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்றது நிறைய பேரால சொல்லப்படுது. தேர்தல் வியூகம் மட்டுமே காரணம் இல்ல, படம் நல்லா இருந்தா தான் ஓடும். டெய்லி போஸ்ட் ஓட்டினா என்ன படம் ஓடிடுமா? படம் நல்லா இருக்கா இல்லையான்னு பாட்டு வந்தேன், காரி துப்புறானா இல்லையா, தேட்டர் வாசலே வச்சு துப்புறானா இல்லையா, அப்ப அதை வைத்துலாம் படம் வெற்றி பெறும் சொல்ல முடியாது. இப்ப படம் இதற்கு முன்பு ப்ரொமோஷன் இல்லாத காலத்துல என்ன செஞ்சான், படம் பார்த்தவன் வாய்மொழி தகவலாக பரப்புகிற தகவலின் வழியாக இந்த படம் நல்லா இருக்காமே என்று சொல்லுகிறது வழியாக மக்கள் போறான். இப்போ ஒரு சாமியார்ட்ட போறாங்க, எப்படி போறான், ஒரு ஜோசியர்கிட்ட போறான், எப்படி போறான், ஏற்கனவே ஜோசியம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுவான், இங்க போங்க அவர் குறி நல்லா சொல்றாரு அப்படின்பா. வைத்தியம் பார்க்குறவனு அதே மாதிரி தான், ஒரு இடத்துக்கு நான் போய் வைத்தியம் பார்க்குறேன், அந்த டாக்டர் நல்லா பார்க்குறாருங்க, உடம்பு சௌக்கியமாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு வாக்குமூலம் இருக்கு. அந்த வாக்குமூலத்தின் வழியாக பல பேர் திரண்டு போவாங்க. அதனால எல்லா காலத்திலையுமே ஒரு முயற்சி இருக்கிறது. இன்றைய நவீன இணையதளம் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து வளர்ந்திருக்கிற இந்த சமூக வலைதளங்களின் காரணங்களில் தகவலை எளிதாக கடத்த முடிகிறது. ஒவ்வொரு தனி மனிதனுமே ஒரு ஊடகமாக மாறி நிற்கிறான். அதனால சில டேட்டாஸ் கிடைக்குதே தவிர, முன்னாடி நம்ம என்ன செய்வோம், ஒரு தலைப்புக்கு பேச வேண்டும் என்று சொன்னால் நம்ம லைப்ரரியில் போய் புத்தகம் தேடிட்டு வந்து படிச்சுட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். இன்றைக்கு கூகுளில் தேடுறோம், தகவல்கள் கிடைக்கிறது, அதை வைத்துக்கொண்டு ஒரு உரையாடலை நிகழ்த்த முடிகிறது. அதுதான் இவங்க செய்கிறாங்க. ஆனால் கூகுளில் தகவல் இருக்குங்கிறதுனால எல்லாரும் பேசிட முடியாது. கோவில் யார் வேணாலும் கட்டலாம், குளம் யார் வேணாலும் வெட்டலாம், சாமி எல்லாருக்கும் வராது. அதுபோல தான் எல்லா முயற்சிகளும் எல்லாருக்கும் வந்து சாத்தியம் இல்லை. அந்த யதார்த்தத்தையும் சேர்த்து சிந்திக்க வேண்டும் சார். அதே மாதிரி இப்போ அவருடைய வியூகம் படி கிட்டத்தட்ட 20% வாக்குகள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ சீமான் அவர்களுடைய கட்சியை பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து ஒரு 8% வாக்குகள் வந்து வைத்து ஒரு மாநில அளவில் அங்கீகாரப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு. அப்படி இத்தனை ஆண்டுகள் பயணிச்சு இப்போதான் அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இப்படி முதல் தேர்தலிலேயே வந்து இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கும் அப்படின்னா, அப்போ அவருக்கு முதல் தேர்தலிலேயே ஒரு மாநில அளவுக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறும் அப்படின்னா, அப்போ தாவேகாவுக்கு ஒரு சக்தி இருக்கு, அந்த கட்சியினால வந்து ஸ்டேபிளா இங்க தமிழ்நாட்டில் இருக்க முடியும் அப்படின்னு நம்பலாமா, இல்ல அது எப்படி பாக்குறீங்க? இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல், ஒரு முறை கூட தேர்தல் அரசியலை வந்து பார்க்கவே இல்லாமல், களப்பணி செய்யாமல், பூத் ஏஜென்ட் போடாமல், ஒன்றிய செயலாளர் யாரு, மாவட்ட செயலாளர் யாரு, கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர் யார் என்பதை அறிவிக்கப்படாமல், இன்னும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணமே செய்யாமல், எந்த களப்பணியுமே செய்யாமல் கட்சி ஆரம்பித்த ஒரு வருடத்திற்குள்ளே ஒரு 4-5 முறை மட்டுமே வெளியில வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு முறை கொடி அறிமுகத்திற்காக ஒரு முறை, மாநாட்டிற்காக ஒரு முறை, அதே போல வந்து பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஒரு முறை, ஆளுநரை சந்திப்பதற்கு ஒரு முறை என்று மொத்தமே ஒரு 4-5 முறை மட்டும்தான் தலைகாட்டி இருக்கக்கூடிய ஒருவருக்கு 20% வாக்கு வங்கி இருக்கிறது என்று நம்மை நம்ப சொல்கிறார்கள். சார், அப்படி குறைவாகவே இருந்தாலும் பாதிக்கு பாதினாலுமே 10% அப்படி இருந்தாலுமே அது அதிகம் தானே? 10 நீங்க தான் சொன்னீங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு 15 ஆண்டு கால உழைப்புக்கு பின்பு 8% அடைந்திருக்கிறார்கள் என்று. எல்லாருக்குமே ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமீபத்திலே தான் மாநில அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்ப எல்லாருக்குமே மிக நீண்ட உழைப்பு இருக்கிறது. அந்த உழைப்பையே செலுத்தாமல் எடுத்த எடுப்பிலேயே வந்து அவர் 20% பெற்று விடுவார் என்று சொல்வது முதலில் வந்து எந்த நம்பிக்கைக்குரிய விஷயம் அல்ல, நிரூபிக்கப்பட்டது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவிற்கு இன்றைக்கு 20% வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை நாடாளுமன்ற தேர்தலிலே வந்து ஒரு புள்ளிவிவர கணக்கில் சொல்றாங்க. அதிமுகவுக்கு நிகரான கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்து விட்டது என்று சொல்வது எவ்வளவு அபத்தமானது. ஏன்னா குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவிற்கு கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவுக்கு கிளை செயலாளர் இல்லாத கிராமங்கள் கிடையாது, ஒன்றிய செயலாளர்கள் இல்லாத ஊர்கள் கிடையாது, நகராட்சி தலைவர்கள் இல்லாத இதே கிடையாது. எல்லா ஊர்களிலும் அவங்களுக்கான கட்சி பிரதிநிதிகள் இருப்பாங்க. ஒன்று அவங்க ஓபிஎஸ் அணியில் இருப்பாங்க, இபிஎஸ் அணியில் இருப்பாங்க, சட்ட போட்டுகள் கூட இருப்பாங்க. ஆனால் கட்சிக்காரனாக இருப்பான், கரைவேட்டி கட்டவனாக இருப்பான், இரட்டை இலைக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு சொல்லக்கூடியவன் 20% பேர் இருப்பான். அந்த இடத்திற்கு வந்து விஜய் வந்து விட்டார் என்று சொல்வது விஜயை ஏமாற்றக்கூடிய வேலையா, விஜயின் பேரால் வாக்காளர்களை ஏமாற்ற ஒருவேளை இதுவே ஒரு யுக்தியா இருக்குமா சார்? வாக்காளர்கள் இதை நம்பி எப்படி இந்த வாக்கு வர முடியும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது. போன முறை 10,000 ஓட்டு வாங்கின நாம் தமிழர் கட்சி வந்து இந்த முறை 24,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. எப்படி வந்தது இந்த வாக்கு அப்படின்னு கேட்குறப்ப அவங்க கணக்கு சொல்கிறாங்க. பாஜகவுடைய வாக்கு இங்கே வந்திருக்கிறது, ரஜினிகாந்தை போய் அவர் சந்தித்தார், ரஜினி ஆதரவாளர்களின் வாக்கு வந்திருக்கிறது, திமுகவினுடைய அதிருப்தி வாக்கு வந்திருக்கிறது,
இதெல்லாம் சேர்ந்து தான் 24,000 வாக்கு வந்திருக்கிறது. அப்பையும் டெபாசிட்டை வாங்க முடியாத வாக்காகத்தான் அது வந்திருக்கிறதுன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்கல்ல. அப்போ எல்லா வாக்குமே நாம் தமிழர் கட்சியின் வாக்கு என்று சொல்ல முடியல. இப்போ எப்பொழுதுமே திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் சொல்லக்கூடியவங்க ஒரு 10% பேர் தமிழ்நாட்டில் பெர்மனண்டாக இருக்கான். அவன் ஒரு டைம் பாமகவுக்கு ஓட்டு போட்டான், மருத்துவரையா மாற்றத்தை விளைவிப்பாருன்னு நம்பினான், நடக்கலை. அப்புறம் மறுமலர்ச்சி திமுகன்னு வைகோ வந்தார், வைகோவுக்கு ஓட்டு போட்டான், நடக்கலை. மறுபடியும் தேமுதிகன்னு சொல்லி விஜயகாந்த் வந்தார், வேட்டியை மடிச்சு கட்டி எல்லா களப்பணியும் செஞ்சார், அவர் ஓட்டு போட்டார். அவருக்கும் 10-11% வரைக்கும் வாக்கு வாங்கியிருக்காரு, எதிர்க்கட்சி தலைவரெல்லாம் வந்திருக்காரு, ஓட்டு போட்டேன். அப்புறம் அந்த கட்சி காணா போச்சு. அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ 8.2 போட்டிருக்கான். அதே மாதிரி ஒரு 10% நிரந்தரமான வாக்கு வங்கி இருக்கிறது. அப்போ 10லிருந்து ஒரு 12% தான் இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அணியாக முளைத்தவர்கள் பாமக தொடங்கி நாம் தமிழர் கட்சி வரைக்கும் மூன்றாவது அணியாக முளைத்தவர்களிலே 10%க்குள்ளான வாக்கு 12%க்குள்ளான வாக்கு வந்திருக்கிறது. இப்போ அந்த வாக்கு போக 8.2% எடுத்திருக்கிற சீமானுடைய வாக்கு வங்கி மொத்தத்தை கூட்டினாத்தான் 20% வரும். அப்போ சீமான் கட்சியை கலைச்சிட்டாரா? இது நம்ப சொல்றாங்களா? நம்மள ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை அவங்க உருவாக்குறாங்க. அதாவது ஒரு நகைச்சுவையான ஒரு கதை உண்டு, நாட்டுப்புற கதை உண்டு. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு ஊரில் போய் பஞ்சாயத்துக்கு போனாங்க. என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு ஊர் பஞ்சாயத்தில் கேட்குறாங்க. இவன் என் வயக்காட்டுக்குள்ளே மாட்டை விட்டு மேய விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஏன்டா அவன் விளைஞ்ச வயலுக்குள்ளே போய் நீ ஏன்டா மாட்டை விட்ட அப்படின்னா, ஏன் மாடு அது போயிருச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என் வயலுக்குள்ளே எப்படி மாடு வரலாம், நான் அடித்து விரட்டுவேன், ஏன் மாட்டை நீ அடிச்சுக்குவியா நீ அப்படின்னு 2 பேர் சண்டை போட்டப்ப பஞ்சாயத்தில் கேட்டான், எங்கடா இருக்கும் வயலுன்னா, இனிமே தாங்க வாங்கணும் அப்படின்னா, எங்கடா இருக்கும் மாடு, நான் இனிமே தாங்க வாங்கணும், எதுக்கடா பஞ்சாயத்துக்கு வந்திய? 2 பேரும் கற்பனை கண்டவங்க. 2 பேரும் யோசிச்சு பார்த்தோம். இவன் சொல்லியிருக்கான், நான் ஒரு வயல் வாங்கலான் இருக்கேன், வாங்கி விவசாயம் பண்ணலான் இருக்கேன், வாங்கி விவசாயம் பண்ணி நான் ஒரு மாடு வாங்கலான் இருக்கேன், வாங்கி அந்த மாட்டை விவசாய நிலத்தில் விட்டு மேய விடலான் இருக்கேன். இப்படியே பேசி சண்டை போட்டுருக்காங்க. இதைத்தான் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நாங்கள் அப்படி வந்துடுவோம் இப்படி வந்துடுவோம், நாங்கள் இந்த நாட்டையே மாற்றிடுவோம்னு ஒரு கட்சிமான் பேசி. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாடு வாங்குறவன் இந்த விவசாய நிலம் வாங்குறவனை கனவு கண்டு சண்டை போட்ட கதையா ஆதவர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் பேசி வச்சிருக்கிறாங்க. 20% வந்துடும் போய் சொல்லு. ஏன்னா பனையூர் பங்களாவை தாண்டாமல் பத்திரமாக இருக்கக்கூடிய விஜய்க்கு கள நிலவரம் தெரியாது என்பதை தெரிந்து கொண்டு பீகார்லேருந்து ஒரு ஆள் வந்து சொல்கிறான், எங்கள் ஊருக்குள்ளே என்ன நடக்குது, எங்கள் கிராமத்தில் என்ன நடக்குது, எங்கள் பக்கத்து தெருவில் என்ன நடக்குது, ஆட்டோ ஓட்டுற ஒரு தொழிலாளர் என்ன நினைக்கிறாரு, சாமானிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்று அவர்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்கிறவர்கள் தான் அரசியல் கட்சியை வெற்றிகரமாக நடத்த முடியும். தினத்தந்தியினுடைய அதிபராக இருந்த தோற்றுவிப்பவராக இருந்த நிறுவனராக இருந்த சீபாதித்தனாரே டைட்டில் எல்லாமே ரெடி ஆயிரும். எதுக்கு? தினசரி பத்திரிகைக்கான தலைப்பு செய்தி ரெடி ஆயிரும். வாசல்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை கூப்பிட்டு விடுவாராம் சீபாதித்தனார். கூப்பிட்டு விட்டு இதை வாசிச்சு காட்டும் பாரா தலைப்பு செய்தியை. அவருக்கு புரிந்தால்தான் சாமானிய மக்களுக்கு போய் சேரும். அவருக்கு இது என்னங்கிறது புரியலைங்கன்னு சொன்னா டைட்டில மாத்தும் பாராம், இன்னும் எளிமைப்படுத்து பேச்சு மொழியாக மாற்றும் பாராம். அப்போ சாமானிய மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டால்தான் ஒரு நாளிதழை நடத்த முடியும் என்று சீபாதித்தனார் கருதி இருக்கிறார். அதனால தான் தேநீர் கடைகள், சலூன் கடைகள், எல்லா கடைகளையும் அது போன்ற பத்திரிகைகள் அதிகமாக விற்பனையானது. சாமானிய மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள தவறுனா நீ அரசியல் செய்யவே முடியாது. எலைட் அரசியல் செய்வதோ அல்லது பிளைட் அரசியல் செய்வதையோ விஜய் நினைத்துக் கொண்டு 20% வந்துவிடும் என்று பீகாரிலே அரசியலிலே தோற்று போன ஒரு வியூக வகுப்பாளருடைய கற்பனை கதைகளை நம்புவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக. அதிமுக அளவுக்கு இவங்களுக்கும் வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்ப அதிமுக கூட கூட்டணி வைக்க போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு எந்த பொறுப்புனாலும் கொடுக்க போறாரு. இப்போ கூட்டணி அமைச்சு ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர், இவர் துணை முதலமைச்சரோட பதவி கொடுக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெடியா இருக்காரு அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியை காப்பாற்றுவதற்கு வேறு எந்த வாய்ப்பும் இல்லை. அந்த கட்சிக்குள்ளே இருந்து செங்கோட்டையன் ஒரு எதிர்குரலை எழுப்பி விட்டார். செங்கோட்டையன் யார்? ஓபிஎஸ் அவர்கள் சரியாக இல்லை என்று சசிகலாவுக்கு அதிருப்தி வந்த போது கூவத்தூரிலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து யார் அடுத்து முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற முயற்சி எடுத்த போது முதலமைச்சர் வேட்பாளராக செங்கோட்டையனை நிறுத்த வேண்டும் என்று ஒரு கருத்து வந்தது. ஏனால் அதிமுக தொடங்கப்பட்ட நாளிலே இருந்து எம்ஜிஆரோடு பயணித்த ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தான் அதற்கு பொருத்தமானவர் என்று சொன்னபோது இத்தனை எம்எல்ஏக்களுக்கும் விலை கொடுத்து வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ண என்கிட்ட பணம் இல்லையே என்று பிழைக்க தெரியாத அரசியல், கோடிக்கணக்கான மல்டி மில்லியனியராக அரசியலிலே தன்னை உருவாக்கி கொள்ளாமல் கொள்கையை நம்பிக்கொண்டிருந்த செங்கோட்டையனை நிராகரித்து விட்டு
வசதி வாய்ப்பாக இருந்து எல்லாருக்கும் செலவழிக்கக்கூடிய சக்தியோடு இருந்த எடப்பாடி பழனிசாமியை சசிகலா தேர்வு செய்தார். அதற்கான தண்டனையை அவர் அனுபவித்தார். அவர் காலத்திலேயே அவர் அனுபவித்து விட்டார். அப்படி முதல்வர் ரேஸிலே முன்னணியிலே இருந்த செங்கோட்டையனே இன்றைக்கு அதிருப்தி தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு கட்சிக்குள்ளே ஒரு பிளவு உருவாகி இருக்கிறது. அவருடைய என்னதான் கட்சிக்குள்ளே இருந்தாலும் அதிருப்தியோடு தான் இருக்கிறார்கள். கோகுல இந்திரா என்று சொல்லக்கூடிய முன்னாள் அமைச்சர், வார்டு செயலாளர், வட்ட செயலாளர்லாம் என் பேரை போட மாட்டேங்கிறாங்க, கூட்டத்துக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க, ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்க, கட்சிக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன், கழுத்து வரைக்கும் நீந்தி மக்களுக்கு வேலை செஞ்சனே வெள்ளம் வந்த போதுன்னு அவங்க கேட்குறாங்க. இப்படி அரசியலிலே அதிருப்தி நிலவி கொண்டிருக்கிற போது அதிமுகவுக்கு இது ஒரு தேய்பிறை காலம், ஒரு இலையுதிர் காலம் போல இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கூட்டணிக்கு கூப்பிட்டா எவனுமே வரமாட்டேங்கிறான். எம்ஜிஆர் மாளிகை இருக்கக்கூடிய அந்த ராயப்பேட்டையினுடைய எம்ஜிஆர் கட்சியினுடைய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த தெருப்பக்கம் கூட கூட்டணி கட்சிக்காரன் எவனும் வரமாட்டேங்கிறான். பாமக வரவில்லை சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில். தேமுதிக கூட இருந்தாலும் அது தேமேன்னு இருக்கு, ஒண்ணுமே இல்லை அந்த கட்சிக்கு. யாருமே கூட்டணிக்கு வர மறுக்கிறார்கள். வாக்கு வலிமையே இல்லாத பாஜக வலை விரிக்கிறது. கட்சியை காப்பாற்றுவதற்கு என்ன வழி என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கட்சி எம்ஜிஆர் கட்சி, வாழும் எம்ஜிஆராக விஜய் பிரச்சாரத்துக்கு அனுப்பினால் ஒருவேளை ஓட்டு வருமோ என்ற கனவு அவர் காண்கிறார். புதிதாக கட்டமைப்பை உருவாக்கி கட்சி நிர்வாகிகள் போட்டு ஊர் ஊரா பிரச்சாரம் செய்து பொதுக்கூட்டம் போட்டு மக்களை நம்ப வைப்பதற்கு நாட்களாகும். நமக்கு வயசு 51 வயசு ஆயிடுச்சு. நம்ம மறுபடியும் இந்த தேர்தலில் தோத்து போனோம்னா மறுபடியும் அடுத்த தேர்தல் வரும்போது 56 57 வயசு ஆகி போயிடும். மறுபடியும் காத்திருந்தோம்னா 5 வருஷம் கால்ஷீட் போயிடும் என்பதற்காக குறுக்கு வழியிலே வர வேண்டும் என்பதற்கு ஆசைப்பட்டு அதிமுகவோட கூட்டணி போகலாமா என்று தனித்தன்மையை நிரூபிக்காத விஜய் ஆசைப்படுறார். இரண்டு பேருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, தன் கட்சி வீழ்ந்து கொண்டிருப்பதை சரி கட்டுவதற்கு ஒருவர் வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியா, கட்சிக்கு கட்டமைப்பே கிடையாது, எவனுமே கிடையாது, பிரசாந்த் கிஷோர் ஆட்டையை போடுறதுக்காக பணம் வாங்குறதுக்காக நமக்கு ஆதரவு இருக்கு 20% இருக்குன்னு அள்ளி விடுறாப்புல. அதை நம்ப சொல்றாங்க கூட இருக்கிற எல்லாருமே, புஷி ஆனந்த்ல இருந்து எல்லாரும் நம்ப சொல்றாங்க. அப்ப குறுக்கு வழியில இதை அடைவதற்கு என்ன சாத்தியம் இருக்கிறது என்றால் அதிமுகவோட கூட்டணி போக வேண்டும். விஜயை பார்ப்பதற்கு ஒரு இளம் கூட்டம் வரும். ஆனா விஜய் ரசிகர்கள் ஊழலற்ற ஒரு தூய்மையான ஆட்சியை அமைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களியுங்கள் என்று விஜய் பேசுவதை ரசிப்பார்களா? ஏன்னா அதிமுக ஆட்சியில தான் கூவத்தூர் கும்மாளம் நடந்துச்சு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு, தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரான எல்லா கருப்பு சட்டம், வேளாண்மை திருத்த மசோதாவிலிருந்து பல மோசமான கருப்பு சட்டங்களுக்கு கையெழுத்து போட்ட ஒரு வரலாற்று பிழையை அதிமுக செய்திருக்கிறது. அந்த அதிமுகவுக்கு வாக்கு கேட்டு விஜய் ஊர் ஊராக பிரச்சாரம் செய்வார். அவரை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதை அதிமுக தொண்டர்கள் ஒப்புக்கொள்வார்களா? இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கினால் மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் தான் முதலமைச்சர் என்று எல்லா தலைவர்களும் கையை உயர்த்தி சொன்னபோது கூட பொதுமக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாதிரி ஒரு நிலைமை இவர்களுக்கு வரும். இவர்கள் ஒரு முயற்சி செய்து பார்க்கிறார்கள். அதிமுகவின் வாக்கு வங்கி எனக்கு வந்துவிடும் என்று விஜய் கனவு காண்கிறார். விஜய்க்கு திரண்டு இருக்கக்கூடிய இளைஞர் சக்தியில் ஒரு பிரிவு ஒரு % எனக்கு வந்துடும் என்று எடப்பாடி கணக்கு போடுகிறார். இரண்டு பேரும் போடுகிற கணக்கில் அரசியல் என்னவாக மாறப்போகிறது, திமுகவை அசைத்து பார்த்து விடலாம் என்று ஒரு கணக்கு போடுறாங்க. திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. அவர்களுக்கு எதிரான இந்த கூட்டணி அமைக்க வேண்டும் என்று தேர்தல் வியூகம் வகுப்பவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது மக்களின் கையிலே தான் இருக்கிறது. இது ரிசல்ட் என்ன என்பது மக்கள் பார்த்துக்கொள்வார். ஓகே சார், ரிசல்ட் எப்படி இருக்க போது 2026 தேர்தலில் மக்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக தேர்தல் நிலை குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.